அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அகம் பிரம்மாஸ்மி யூடியூப் சேனல். இந்த பதிவில் காசி அன்னபூரணியின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் காசியில் ஒரு தீவிர சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியும் மகா பதிவிரதை, கணவர் சொல் மீறாதவர். அந்த பக்தர் தினமும் கங்கையில் ஸ்நானம் செய்து விட்டு சிவத்தியானம் செய்வார். அதேபோல் ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த போது பல மணி நேரம் நிஷ்டை கலையாமல் சமாதி நிலையை அடைந்தார். அவர் மனைவி அவர் நேரத்தில் வராததால் வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டு கவலையுடன் இருந்தாள். இது இப்படி இருக்க கைலாயத்தில் பரமசிவன் பார்வதி தேவியிடம், தேவி பார்த்தாயா, என் பக்தன் என்னை குறித்து நிஷ்டை கலையாமல் தியானம் செய்வதை என்றார். அதற்கு பார்வதி தேவி, போதுமே உங்கள் பக்தனின் பெருமை. அங்கே வீட்டில் அவன் மனைவி மகா பதிவிரதை, இவனை காணோமே என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய கவலைக்கு என்ன பதில் என்றாள். இதை கேட்டவுடன் பரமசிவன் கைலாயத்தில் இருந்து மறைந்து அந்த பக்தன் வீட்டுக்கு அவன் போலவே உருவம் எடுத்து சென்றார். பக்தனின் மனைவி சிவபெருமானை தன் கணவன் என்று நினைத்து கால் அலம்ப தண்ணீர் கொடுத்து இலை போட்டு சாப்பிட அழைத்தாள். சிவபெருமான் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் நேரத்தில் அந்த பெண்மணியின் நிஜ கணவன் வந்து கதவை தட்ட, திறந்தவளுக்கு ஒரே குழப்பம் மற்றும் ஆச்சரியம். அவள் இருவரையும் மாறி மாறி பார்த்து யார் தன் நிஜமான கணவன் என்று சற்று குழம்பினாள். அவர் பதிவிரதையாதலால் உடனே சுதாரித்து கொண்டு கையில் நீர் எடுத்து, யார் என் கணவன் இல்லையோ அவர் பிச்சைக்காரனாக போக வேண்டும் என்று சபித்து விட்டாள். அவள் சபித்த உடனே பரமசிவன் பிச்சைக்காரராக உருமாறி காசி வீதியில் பிச்சை எடுக்க புறப்பட்டு விட்டார். இது இப்படி இருக்க பார்வதி தேவி அந்த பக்தன் வீட்டில் நுழைந்த சிவபெருமான் என்ன ஆனார் என்று தேடிக்கொண்டு வந்தாள். அவர் பக்தனின் மனைவியால் பிச்சைக்காரனாக போகும்படி சபிக்கப்பட்டதை அறிந்து, அவர் பிச்சை எடுக்கும்போது யாராவது போட மறுத்தால் என்ன செய்வது என்று தானே தங்க வட்டிலில் அன்னத்தை வைத்து கொண்டு காசியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் சிவபெருமான் கேட்கும்போது போடுவதற்காக தயாராக இன்றளவும் அன்னபூரணியாக நின்று கொண்டிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.